கடந்த கால வாழ்க்கை. ஒரு பெண்ணின் கடந்த கால வாழ்க்கை அவளை காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். என்னதான் அதற்கு அவள் பக்குவப்பட்டாலும் அவள் மனதின் காயங்கள் குறைந்த பாடில்லை. தவிப்புகள் குறையாமல் திண்டாடித்தான் போவாள். அவள் காயங்களில் வலிகள் குறைந்தாலும் வடுக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. தனி ஒரு பெண்ணாக இந்த நாட்டில் வாழ்வது கடினம் என்கின்றனர். துணை வேண்டும் என்கின்றனர். ஆம், துணை வேண்டும்தான். அது காமத்திற்காக இல்லாமல் அன்பிற்காக என்றால் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் அல்லவா? பெண்ணை போதை தீர்க்கும் ஒரு பொருளாக பாராமல் அன்பான ஒரு உயிராய் நேசித்து பாருங்கள். ஒரு ஆணாக நீ அடையும் இன்பம் ஏராளம். மனிதனாக உன் செயலால் சில பெண்கள் இன்றும் வெளியே வர பயந்து கொண்டேதான் இருக்கின்றனர். உன் சலனம் தீர்க்கும் ஒரு மருந்தாக பாராமல் உயிருள்ள ஒரு பெண்ணாக பார். உன் சலனம் குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லையே. ஒரு ஆணாக நீ பிறந்தது கூட ஒரு பெண்ணின் அதே பிறப்புறுப்பிலிருந்துதான். இப்படித்தாங்க பல பேருக்கு ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம அவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு ஆம்பளையா அவங்களோட போக்கில் பார்த்தா அது சரின்னு படும். ஆனால் இப்போ கூட பல ஆண்கள் பெண்களை போதை பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் பல குழந்தைங்கள் அழிஞ்சு போகிறாங்க. சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க படக்கூடாத கஷ்டத்தை பட்டுட்ருக்காங்க. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டால் அது கூட ஒரு தாய்கிட்ட தாங்க இருக்குது. தான் பெத்த பிள்ளைக்கிட்ட ஒரு பெண்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத அவங்க தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தாங்க பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதானே?